பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 2023 ஆண்டவரே, இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய 4வது பாகத்தை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய ஈவுக்காக, நீர் அருளிய ஒவ்வொரு ஈவுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனையும் உம்மால் உண்டானது ஆண்டவரே. நிலத்தை முளைப்பிக்கிற மழையைப் போல ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாத மழை, உம்முடைய வார்த்தையின் அந்த விதை ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியானவரால் இந்த வசனம் என்கிற விதை முளைப்பிக்கும்படி, பலன் தரும்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னையும் எங்களையும் கனி தரும் மரங்களாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின் மூலம் உண்டாகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உண்டாகும்படிக்கு என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் எங்களோடு கூட பேசும், உணர்த்தும், உம்மை பின்பற்றி வர உதவி செய்யும். எங்கள் மேய்ப்பராக இருக்கிற எங்கள் மீட்பரான இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனங்கள் 4 - 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனங்கள் 4 - 13 வரை. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 13ஆம் வசனம் வரை 1 சாமுவேல் 16 4 - 13 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில உண்மைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் நமக்கும் கற்றுத் தருவாராக. இங்க வயதான காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ராஜாவை
அபிஷேகிக்கும்படிக்கு கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார் பெத்லெகேமுக்கு, அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு அனுப்புகிறார். இதுக்கு பின்னால கர்த்தருடைய ஒரு மீட்பின் திட்டம், பிளான் ஆஃப் ரிடம்ஷன் இருக்கு தாவீதை தெரிந்து கொள்வதன் மூலம். இதுல போன கூட்டத்தில் நாம் சிந்தித்த ஒரு கோணத்தை மாற்றி இந்த கூட்டத்தில் நாம் வேற ஒரு கோணத்தில் சிந்திக்க போகிறோம். போன கூட்டத்தில் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் படுத்துவதற்காக அதை ஞாபகப்படுத்துறேன். அதாவது தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு தாவீது அந்த ஒரு ஆட்டு குட்டியின் மீது அவர் கவனமுள்ளவராக இருந்தார் என்பதை நாம சிந்தித்தோம். அதனால கர்த்தர் அந்த தாவீது என்கிற அந்த மெய்ப்பனை, அந்த இளைய குமாரனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்றத நம்ம சிந்தித்தோம். அது உண்மைதான். அதே நேரத்தில் இந்த நாளில் நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஒரு கோணத்திலையும் சிந்திக்க போகிறோம். ஏன்னா அதுவும் ஒரு பார்வை. இப்படி நாம சிந்திப்பதும் இன்னைக்கு நாம கேட்க போகிற இந்த வார்த்தைகளும் நமக்கு அவசியமானது. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது 4 பெர்ஸ்பெக்டிவ்ல சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா யோவான் எழுதின சுவிசேஷங்கள் என்று காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, அக்கார்டிங் டு மார்க், அக்கார்டிங் டு லூக் அண்ட் ஜான் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. பிரெஞ்சில் செலோன் மேத்யூ, செலோன் மார்க், செலோன் லூக் et ஜான். ஸோ அந்த செலோன் அக்கார்டிங் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாம் தேவனை ருசி பார்க்கிறோம். அதுக்காக தவறான முறையில, தவறான விதத்துல புரிந்து கொள்கிறது, வெளிப்பாடு என்கிற பேர்ல, வியாக்கியானம் என்கிற பேர்ல தவறானதை சொல்வது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வராது. ஆனா கர்த்தரை ருசித்து பார்க்கிற அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுது. அந்த பார்வையில நாம் அதை விளங்கிக் கொள்ளணும். அதை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வயதான காலத்திலும் சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னும் சொல்ல போனா அவர் பிறந்ததிலிருந்தே அவர் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மகன். பிறந்ததிலிருந்தே அவர் பால் மறந்து ஒரு விவரம் தெரிந்த வயதிலிருந்தே அவர் ஊழியம், தேவ பிள்ளைகள், ஆராதனை, பலியிடுதல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது, கர்த்தருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்றது, கர்த்தருடைய வாயாக ஒரு தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேல் முழுவதும் ஒரு தேசிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை எழுப்பினார், உயர்த்தினார், வளர்த்தார். ஸோ வாழ்நாள் முழுவதும் அவர் ஊழியம்தான். பொருளாசை இல்லாம, பரிதானம் வாங்காம, ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு, ஒரு பவுலை போல ஒரு ஒண்டிக்கட்டையா, குடும்பம் இல்லாம, ஒரு தகப்பனா, ஒரு கணவனா இல்லாம, குடும்ப வாழ்க்கையினுடைய அனுபவம் பவுலுக்கு கிடையாது. அப்படி இல்லாம அவர் ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு நோவாவை போல, ஒரு ஏனோக்கை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்படிப்பட்ட சாமுவேல் வயதான காலத்துல, நல்லா கவனிங்க, அவர் இந்த ஒரு பணிக்காக கர்த்தர் அவர் அனுப்பும்போது அவர் போறாரு பெத்லெகேமுக்கு. அங்க போகும்போது பலி விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்த போது 6வது வசனம், அவன் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அதாவது ஏமாற்றுவது வேறு, ஏமாறுவது வேறு. வயதான சாமுவேலும் கூட ஏமாந்துட்டார். ஏமாறுவதற்கு எந்த நபருக்கும், யாருக்கும் தவறக்கூடியவர்கள். சாமுவேல் இங்க ஏமாறினார், ஏமாற்றினார் இல்ல, ஏமாறினார். சோ ஏமாற்றம் என்பது யாருக்கும் வரும். யாரும் ஏமாறலாம், எப்பவும் ஏமாறலாம். வஞ்சிக்கப்படுதல், அல்லது நாம வஞ்சிக்கல, ஆனா வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுதல் என்பது யாருக்கும் எப்பவும் எப்படியும் வரலாம். சாமுவேலுக்கே வந்திருக்குது. அப்படின்னும் போது நமக்கெல்லாம் எவ்வளவு அது ஆபத்தானது, எவ்வளவு அது நம்ம எவ்வளவு எளிதாக நாம் சிம்பிளா ஏமாறக்கூடியவர்கள். பணத்தினால, உறவுல, நண்பர்களால. உண்மையான நட்பு தோற்காது. ஆனா போலித்தனமான நட்புகள்
எதிர்பார்த்து பழகிறவங்கனால தோல்வி வருது, ஏமாற்றம் வருது. அதனால இந்த ஏமாறக்கூடியவர்கள் நாம் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். அந்த ஏமாற்றம் எப்படி ஏன் வந்தது அப்படின்னா, மனித பார்வை. யாருக்கெல்லாம் மனித பார்வை, மாம்சீக பார்வை, கார்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதோ, ஸ்பிரிச்சுவல் பார்வை இல்லையோ, ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையோ, அவங்க சீக்கிரமாக ஏமாறக்கூடியவர்கள். அப்ப நம்ம ஏமாறக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்திற்காக ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம அந்த பகுத்தறிவு வேறு, நியாயம் தீர்ப்பது வேறு, அனாலிசே பண்றது வேறு, ஜட்ஜ் பண்றது வேறு. ஸோ எப்படி தந்திரமும் ஞானமும் ஏறக்குறைய அப்படி ஒட்டி தான் இருக்கும். என்ன தந்திரமா அவர் இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்றதும், என்ன ஞானமா அவர் பண்ணார் பாருங்கன்றதும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி போலியா தாழ்மையா இருப்பதும் உண்மையா தாழ்மையா இருப்பதும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறாரா மனத்தாழ்மையா இருக்கிறாரான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு பேருமே தாழ்மையா தான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே தலை குனிஞ்சு இருப்பாங்க, பேசாம இருப்பாங்க. இவர் தாழ்மையா இருக்கிறாரா இல்ல தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறாரா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தந்திரமா சில பேர் செயல்படுவாங்க, சில பேர் ஞானமா செயல்படுவாங்க. ஸோ தந்திரத்திற்கும் ஞானத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? நோக்கம்தான் அது தந்திரமா ஞானமான்றத நமக்கு வேறு பிரித்து காட்டும். தீய நோக்கத்தோடு நல்லா பிளான் பண்ணா அது தந்திரம், நல்ல நோக்கத்தோடு நல்லா பிளான் பண்ணா அது ஞானம். அப்ப ஞானத்துக்கும் தந்திரத்துக்குமே இந்த ஒரு 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 நூலளவு தான் வித்தியாசம். ஸோ அதனால நாம் ஏமாறக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய கண்கள், தேவ பார்வை, அந்த காட்லி பெர்ஸ்பெக்டிவ், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம், தேவனை தரிசிப்பார்கள்னா they will have godly perspective, அவங்களுக்கு தேவ பார்வை இருக்கும். தேவ பார்வை வளர்த்துக் கொள்வதற்கு இருதய சுத்தம் உள்ளவர்களாக நாம முகத்தை, மனுஷனுடைய அவுட்வர்ட் லுக், வெளி தோற்றத்தை பார்க்காம அவங்களுடைய அகத்தை பார்க்க, அவங்களுடைய உள்ளான மனிதனுடைய தேவை என்ன. பவுல் அவருடைய நிருபமாகட்டும், அவருடைய பிரசங்கமாகட்டும், எல்லாத்துலயும் அவரு என்ன ஆவியோடு அவர் எழுதினார், பேசினார்னா அவர் ஸ்பிரிச்சுவல் நீட கவனிச்சார். ஒரு மனிதனுடைய, ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய தேவை என்ன, அதை கவனித்து அவருடைய நிருபங்கள்ல அவர் எழுதுறத நாம கவனிக்க முடியும். ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் நீட நாம கவனிப்போமானால் நாம் ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாக இருப்போம். நாம் ஏமாற மாட்டோம். நாம ஒரு காட்லி பர்சனா வளர்வதற்கு வாய்ப்புண்டு. சாமுவேல் வயதான காலத்திலையும் அவர் ஏமாந்து போனாரு அப்படின்றத நாம இந்த வசனங்கள் 6வது 7வது வசனங்கள்ல கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி 7வது வசனத்துல, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏமாற வேண்டாம், நீ ஏமாந்துட்ட, ஏன்னா நீ வெளி தோற்றத்தை பார்த்துட்ட. இந்த இடத்துல ஆவிக்குரிய கண்கள் இல்லாம போயிடுச்சு. நான் இவனை புறக்கணித்தேன், நான் புறக்கணித்தவனை நீ ஏற்றுக்கொண்டுட்ட. அப்ப எதிர் சொல்லுன, நான் ஏற்றுக்கொள்பவனை நீ புறக்கணிக்க வாய்ப்பு உண்டு. இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவைகளை நாம் புறக்கணித்து விடுகிறோம், கர்த்தர் புறக்கணிக்கிறவைகளை நாம் கர்த்தர் புறக்கணிக்கிறவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவைகளை நாம் புறக்கணித்து விடுகிறோம். ஆண்டவர் எதை ரிஜெக்ட் பண்றாரோ அதை அக்செப்ட் பண்றோம், அவர் எதை அக்செப்ட் பண்றாரோ அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த டிசர்ன்மெண்ட், இந்த டிசர்னிங் ஸ்பிரிட், இந்த ஆவிக்குரிய கலை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் வளர்த்து கொள்ளும் போது நாம் ஏமாற மாட்டோம். மற்றவங்க நம்மளை ஏமாத்துவதற்கு நாம் வழி அவங்களுக்கு உண்டு பண்ண மாட்டோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் நம்ம நிருபத்துல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நான் என்னுடைய குறுகிய அனுபவத்திலிருந்து நான் கத்துக்கிட்டு வரதை நான் இங்க பகிர்ந்து கொள்றேன். ஒருவேளை நம்மளை காயப்படுத்துற மாதிரி தூஷண வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தி பேசுறவங்க இருக்கலாம்.
என்ன வந்து காயப்படுத்துற மாதிரி பேசினவங்க இருந்தாங்க, இருக்கிறாங்க. சில நேரத்துல பெரியவங்க பேசுறாங்க, சில நேரத்துல வாலிபர்கள் என்ன விட 15-20 வயசு சின்னவங்க கூட என்ன காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க தான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி. அப்படி பேசும்போது நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, ஒரு வேலை இன்னொரு 5 வருஷத்துல, இன்னொரு 1 மாசத்துல, இன்னொரு 10 வருஷத்துல அவங்களே நமக்கு உதவி செய்யறவங்களாக, நம்முடைய நண்பர்களாக, ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக மாறி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு இவங்க கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, நம்மளை தூஷிக்கிறாங்க, நம்மளை அவமதிக்கிறாங்க, இன்சல்ட் பண்றாங்க, நம்மளை இக்னோர் பண்றாங்க, நம்மளை வந்து புறக்கணிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, ஆனா அவதூறா பேசுறாங்க. ஆனா இவங்களே கூட நாளைக்கு நம்மளுடைய நண்பர்களாக மாறிவிட வாய்ப்பு இருக்கு. அப்படி நாளைக்கு நண்பர்களாக மாற போகிறவர்களை இன்னைக்கே நாம பகைக்கணும் அப்படின்ற பார்வை, அதுதான் ஆவிக்குரிய பார்வை, பகுத்தறிகிற பார்வை, ஆவிகளை நாம நிதானிக்கிற பார்வை. அந்த சிந்தை, அந்த இருதயத்தை நாம வளர்த்து கொள்வோம். ஒருவேளை இன்னைக்கு நம்மள்ட்ட நண்பர்களை போல ரொம்ப அப்படியே நகமும் சதையும் போல, அப்படியே என்ன சொல்லுவாங்க, பூவும் மனம் போல ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா யாருக்கு தெரியும், இன்னொரு 5-10 வருஷத்துல அவங்க நமக்கு பரம விரோதியாக, அப்படி ஒரு நம்மள அவ்வளவு கொலை கூட பண்றதுக்கு தயங்காதவங்களா கூட மாறிடலாம். ஸோ அதனால இன்னைக்கு ஒருத்தவங்களோட நம்ம பழகுற அந்த பழக்கம் நீடிப்பதற்கு ஒரு நித்திய பார்வையோடு, ஒரு எவர்லாஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூடு நம்ம பழகும் போது, தற்காலிகத்தை பார்க்காம வருங்காலத்தை பார்த்து அவங்கள்ட்ட பழகுகிற, நெருங்குகிற அந்த ஒரு நல்ல முதிர்ச்சியை, அந்த நல்ல ஒரு பயிற்சியை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால காலத்துக்கு முன்னே நாம் யாரை குறித்தும் எதை குறித்தும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அவங்க வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணுல தெரியும், அது மட்டும்தான் தெரியும், அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பைபிள்ல கொஞ்சம் பைபிள் நாலேஜ் இருக்கலாம், கிரேக்கம் தெரியலாம், எபிரேயம் தெரியலாம், இல்ல ஏதோ ஒண்ணு தெரியலாம், இல்ல அவங்களுக்கு நிறைய மிஷினரி அனுபவங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு வெளிப்பாடுகள் இருக்கலாம். அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம இரிட்டேட் ஆகக்கூடாது. அது வந்து நம்ம அவங்கள காயப்படுத்தாம, இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, உங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த ஒரு கம்பேஷன், மனதுருக்கம், மனது இரக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரையும் காயப்படுத்த மாட்டோம். நான் நினைக்கிறது தான் சரி, நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி, யாரையும் வற்புறுத்தி அப்படி நம்ம போகாம பிளெக்சிபிளா இருப்போம். தீமையை சகிக்கிறவர்களாக கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கணும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்கள், தேவ இறை பணி செய்கிற அருட்பணியாளர்கள் எப்படி இருக்கணும், சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் சண்டை போடாம 2 தீமோத்தேயு 2:24, 25, 26 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவன், போதக சமர்த்தன், தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுறாங்க, ரெபலியஸா பேசுறாங்கன்னா அவங்க சத்தியத்தை அறியணும்னா, தேவன் அவங்களுக்கு மனம் திரும்புதல் அருளணும்னா, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கணும்னா அவங்களுக்கு நம்ம உபதேசிக்கணும். ஆனா எப்படி உபதேசிக்க வேண்டும்? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஸோ அந்த நல்ல அந்த சாந்த குணத்தை, அந்த கம்பேஷனை நம்ம வளர்த்து கொண்டு மற்றவங்களை நாம பகைத்து விடாமல், அதே நேரத்தில் அவங்க நம்மளை இன்னைக்கு பகைக்கிறவங்க நாளைக்கு நம்மை நேசிக்க கூடியவர்கள், அவங்க நாளைக்கு நம்மளை நேசிக்கிற மாதிரி நாம் இன்றைக்கு பகுத்தறிந்து ஆவிகள் அறிந்து நாம பழகுவது, நாம ஏமாற மாட்டோம், ஏமாறாமல் இருக்க அது நமக்கு உதவி செய்யும். இது ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினேன். அடுத்தது, இந்த பழி விருந்துக்கு யாரெல்லாம் சாமுவேல் அழைத்தார்? 5வது வசனம், அதற்கு சாமுவேல், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பழி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பழி விருந்துக்கு அழைத்தான். இங்க சாமுவேல் ஈசாய் கிட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார், ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நீங்கள்
ஈசாய் பார்த்து, நீயும் உன்னுடைய பிள்ளைகள் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்ப ஈசாய் என்ன பண்ணிருக்கணும், அவருடைய எல்லா பிள்ளைகளையும் தான் கூப்பிட்டுருக்கணும். அழைப்பு கொடுக்கப்பட்டது ஈசாயினுடைய பிள்ளைகளுக்கு, ஈசாய்க்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ஈசாய் இந்த அழைப்பை பற்றி எல்லா பிள்ளைங்களுக்கும் சொன்னாரு, ஆனா தாவீதுக்கு சொல்லல. தாவீதுக்கு இப்படி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்கிற இந்த சம்பவம் தாவீதுக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. வீட்டுக்கு தேசிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அதே நேரத்துல வீட்டார ஸ்பெஷலா அந்த பலி விருந்துக்கு அழைச்சிருக்கிறாரு. இத தாவீதுக்கு ஈசாய் சொல்லல, அறிவிக்கல. அதே நேரத்துல அந்த அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. அவர் பாட்டு எப்போதும் போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய வீட்டுல தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், பிரையாரிட்டி கொடுக்காம இருக்கலாம், புறக்கணிக்கப்படலாம், அவதூறாக அல்லது இழிவாக எண்ணப்படலாம், நம்மள ஒரு பொருட்டா மதிக்காம இருக்கலாம். இவங்கெல்லாம் எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சில பேர் இந்த விதவையா இருந்தாங்கன்னா அவங்கள கணவனை இழந்திருக்கிறவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க காலையில மீன் வாங்க பழம் விற்கிறவங்க ரோட்ல தெருவுல வரும்போது பார்த்தா விதவை மூஞ்சில முழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடைய பிடிச்சிக்கிட்டு வெயில்ல அந்த முகத்தை மறைக்கிற மாதிரி கொடைய பிடிச்சிக்கிட்டு காய்கறி பழம் மீன் விற்கிறவங்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. குப்பை கொட்டுறதுக்கு கூட ஒரு விதவை, இதை நான் சொல்றது இந்தியாவில் சொல்றேன், இங்கெல்லாம் அப்படி இல்லை. குப்பை கொட்டுறதுக்கு கூட அடுத்தவங்க கண்ணில் பட்டுடாம போய் குப்பையை வெளியே கொட்டணும்னு ஒரு விதவையா இருக்கிறவங்க கூனி குறுகி அவமானப்பட்டு போய் குப்பையை கொட்டுறது குப்பையா இல்ல அவங்களே குப்பையான்னு கூட தெரியாது. ஸோ சமுதாயம் அவங்கள ஒரு குப்பையை போல, கணவனை இழந்துட்டா அவ்வளவுதான், அவங்க ஒரு முண்டம், தலையில்லாத ஒரு முண்டம், அவங்கள மதிக்கிறது கிடையாது. இது ஏதோ ஒரு தேவன் அறியாத கிறிஸ்தவர் அல்லாதவங்க செய்யறாங்க, அப்படி ஒரு ஜாதி மனப்பான்மையிலையோ அல்லது ஒரு ஒரு அவமதிக்கிறாங்க அப்படின்னா வேற. ஆனா இத தேவ பிள்ளைகள் இத நாம செய்யறோமா? குண்டா இருக்கிறவங்கள அவமதிக்கிறது, பிள்ளை இல்லாதவங்கள மதிக்கிறது கிடையாது. ஊழியம் பண்ணா ஒரு மரியாதை, ஊழியம் பண்ணலன்னா அது மரியாதை கிடையாது. அழகா இருந்தா, இந்த மாதிரி ஒரு ஸ்டே நம்ம வச்சிருக்கோம், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, அதை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தலைவலி. அது ஸோ இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுதல், அவமதிக்கப்படுறது, பிள்ளைங்களால் அவமதிக்கப்படுறது, மாதிரி பல விதங்களை நாம ஒண்ணுமே இல்லாத ஆள்லாம் நிறைய நேரத்தில் அதுக்கு பல்வேறு காரணமும் இருக்கு. நான் யாரையும் பேரையும் சொல்ல, நிறைய நல்ல ஊழியங்களை செய்தவங்க கூட அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பேசி, அவங்க பாத்தீங்கன்னா இவங்க செஞ்ச ஊழியத்துல 1% கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் இவங்களை தூஷணமா பேசுற மாதிரி பெரிய மூத்த ஊழியர்களும் நடந்து கொள்றாங்க. ஸோ ஒரு பக்கம் நாமளே தேவையில்லாம நம்மள மற்றவங்க அவமதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம ஒன்றும் பண்ணாட்டினாலும் நம்மள மற்றவங்க அவமதிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது என் அப்பா சொல்லி கொடுத்தது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமையும் நன்மையும் நம்மளே தேடிக்கிறது தான். ஸோ அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்பட்டு அப்புறம் கர்த்தர் என்ன சோதித்தார்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அப்படியே நம்ம தேவையில்லாம சும்மா கிடக்கிற நாய்க்கு அதை பிடிச்சி இழுத்தா அது நமக்கு தான் பிரச்சனை. ஸோ தன்னை கடாத வழக்கில் தலையிடுற மூக்க நுழைக்கிற பழக்கமும் இருக்குது, அதனால அவமதிக்கப்படுறோம். சீமையை தூஷிக்கிறான்னு அது வேற, சீமையினுடைய பேரெல்லாம் நம்ம தூஷிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன பசங்கள்லாம் ஊழியமே பண்ணாம யூடியூப்பை திறந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்மள தூஷிக்கிற மாதிரி நம்ம வந்தோமா வசனத்தை பேசணுமா போனோமான்னு இருக்கணும். அதுல மற்றவங்களை பத்திலாம் நம்ம பேசி தேவையில்லாம அவமரியாதையை நம்ம சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. இதை எல்லா தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளும் ஒவ்வொருத்தவங்களும் இதை விளங்கி கொள்ளணும். இல்லைன்னா யாரெல்லாம் கண்டவங்களாம் நம்மள கிண்டல் பண்றதுக்கு அவமதிக்கிறதுக்கு நம்ம காரணமா ஆயிடும். அது நம்ம வாயை அப்படி ஆக்கி விட்டுடும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மள அவமதிக்கிறாங்க. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இங்க இருக்கிற எலியாப்பையோ அபினதாபையோ சம்மாவையோ
தேவன் அவங்கள வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமா, குறிப்பா ஈசாயினுடைய வீட்டிலேயே முன்னுரிமை கொடுக்கப்படாம, முக்கியத்துவம் கொடுக்கப்படாம, சாமுவேல் வந்ததை அறிவிக்காம, அழைப்பு கொடுக்காம, எப்போதும் போல அவர் பாட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு தாவீது. வந்திருக்கிறாருன்னு தெரியாது, ஆனா வந்தது என்னமோ தாவீதுக்காக தான். ஆனா தாவீது அங்க முக்கியத்துவப்படுத்தப்படல. அப்படிப்பட்ட பைத்தியமான தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நாம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும் என்பதற்காக தான் அற்பமா, பைத்தியமா, இழிவா, அவமதிக்கப்பட்ட, இல்லாமல் இருந்தவர்களை நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தாவீதின் சந்ததியில் நாம் பிறந்திருக்கிறோம். தாவீதின் சந்ததியில் பிறந்த கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஆரம்பம் நம்ம எப்படி அற்பமா எண்ணப்பட்டோன்றதை மறந்துட வேண்டாம். இங்க தாவீது அந்த பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேர்லயும் ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்தது. ஆனா அது ஈசாய் கொடுக்கப்படல. தாவீதினுடைய பேருக்கு அர்த்தம் பிரியமானவன். இயேசு கிறிஸ்து பிரியமான நேசகுமாரனா இருந்தார். அவருக்கு அடையாளமாக தாவீது தேவனுக்கு பிரியமானவனா இருந்தத கர்த்தர் இவங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக சாமுவேல் அந்த தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரருக்கு நடுவிலே அபிஷேகம் பண்றார். முதல்ல சாமுவேலை போல ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு. தாவீதை போல புறக்கணிக்கப்படுவதற்கும் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கறவல் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த, அப்படிதான் சங்கீதம் 78 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 78, 70, 71 தம்முடைய தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆள் அனுப்பி, அப்படிதான் சாமுவேல் சொல்றார். 12வது வசனம் 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. முந்தின வசனம், அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இங்க சாமுவேல் அழைக்க சொல்றாரு, ஈசாய் ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர்றாரு. இது எல்லாமே கர்த்தர் தான் அழைத்து கொண்டு வந்தார். சங்கீதம் 70, 78, 71 வாசிக்கிறோம். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பதற்காக, கொஞ்சத்தில் உண்மையுள்ள தாவீதுக்கு கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுப்பதற்காக, அவமதிக்கப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படாத தாவீதுக்கு கர்த்தரே இப்ப அழைப்பு கொடுக்கிறார். சோ எப்பெல்லாம் மனிதர்கள் நம்மள முன்னுரிமைப்படுத்தலையோ அவமதிக்கிறாங்களோ அங்க கர்த்தர் நம்மள உயர்த்துறத பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மள உயர்த்தணும்னா மனிதர்கள் நம்மள தாழ்த்தணும், அவமதிக்கணும், நம்மளை பத்தி இழிவா பேசணும். இதெல்லாம் வருதுனாலே ஆண்டவர் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற அந்த இடத்த கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பொதுவா தண்ணி குடிக்கும் போது நான் யோசிக்கிறது, அடுத்தவங்க தண்ணிய எனக்கு கொடுத்துட வேண்டாம், என்னுடைய தண்ணியை வேணா மற்றவங்களுக்கு கொடுங்க, என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்க, அடுத்தவங்க குடிக்கிற தண்ணி எனக்கு வேண்டாம். நம்ம வீட்டுக்கு தண்ணி பாட்டில் வாங்குறோம், அரிசி மூட்டை வாங்குறோம், அது நமக்கு கர்த்தர் அளந்தபடி, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறது, அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை ஒருவரும் ஒரு காலம் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது. அது நம்மளை தேடி கர்த்தர் வருவார். ஏன்னா சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். நாம நன்மையை தேடி போக வேணாம், நன்மை நம்மளை தேடி வரும். நாம் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடும் போது நம்மளை தேடி கர்த்தர் வருகிறார். அதுதான் ரோமர் 5வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்கிற நற்செய்தி என்கிற போன்னுடைய முக்கியமான செய்தி அதுதான். ரோமர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 8வது வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், 10வது வசனம், நாம கடவுளுக்கு எனிமீஸா இருந்தோம், சின்னர்ஸா இருந்தோம், அப்ப ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். அந்த தேவனுடைய அன்பை தேடி வந்து தொலைந்த ஆடாகி நம்மை தேடி வந்த இந்த ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும் போது, ஒரு பக்கம் நாம் மற்றவங்களை தேடி போகணும், அதை குறித்து நான் சொல்லல, பட் நாம புறக்கணிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை தேடி வருகிறத நாம உணர்வோம், ருசி பார்ப்போம். இந்த சிந்தனையின் மூலம் அந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த எஸ்பெரான்ஸ், அந்த ஹோப், அந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவாகட்டும். மனுஷர் புறக்கணிக்கிறாங்கன்னு நம்ம வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாதவர். என் பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. எந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நான் போராடுறேன்னு பவுல் சொல்றாரு. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவருடைய கையிலிருந்து என் ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்மை குறித்த தேவ நோக்கம், தேவ திட்டம், தேவ சித்தம் நிச்சயம் நிறைவேறும். நாம் அவருக்கு உண்மையாக அவரை பிரியப்படுத்த அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் ஏற்ற வேளையில, குறித்த காலத்துல நமக்குரியதை நமக்கு கொடுத்து அவர் நம்மை கனப்படுத்துவது மாத்திரம் இல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அடுத்தது, போன கூட்டத்தில் நான் சொன்னதை இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டுமே அது ஒரு இடத்தையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். போன கூட்டத்தில் நம்ம சிந்திச்சது என்னன்னா, தாவீது அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து அவருக்கு ஒரு கரிசனை இருந்தது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, 34வது வசனத்திலிருந்து. தாவீது சவுலை பார்த்து, 1 சாமுவேல் 17:34 உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு அனுபவத்தை இங்க தாவீது சவுலுக்கு அவர் பகிர்ந்து கொள்றார். இதை நாம எப்படி இன்னைக்கு புரிந்து கொள்ள போகிறோம்? போன கூட்டத்தில் எப்படி சிந்திச்சோம்னா, தாவீது அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக, அந்த கொஞ்சத்துல அவர் உண்மையாக, கரிசனையாக அந்த பொறுப்பை, அவருடைய கொடுக்கப்பட்டிருந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய உயிரை அவர் பணயம் வைத்தார். அவர் அந்த சிங்கத்தை தொடர்ந்து போய், கரடியை தொடர்ந்து போய் ஆட்டை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அந்த சிங்கத்தையும் கரடியும் அவர் சாகடித்து கொன்று போட்டார். சோ அதனால தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நாம போன கூட்டத்துல சிந்தித்தோம். இன்னைக்கு அதை நான் கொஞ்சம் வேறு விதத்துல அதை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இதுவும் இந்த பார்வையும் நமக்கு அவசியமானது. நல்லா கவனிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். இங்க தாவீது இப்ப வீட்டுக்குள்ள வராரு. அவருடைய உடைய பத்தி எதுவும் சொல்லல. அவர் ஒரு மேய்ப்பனுடைய உடையோட வந்திருக்கலாம். ஆடுகளுடைய அந்த முறப்பு வாசனை, அந்த ஒரு வேர்வை நாற்றம், அப்படிதான் அவர் வந்திருப்பாரு. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் கையோட கூட்டிட்டு வர சொல்றாங்க. மந்தைய வேற ஒருத்தவங்கிட்ட விட்டுட்டு வந்திருப்பாரு. அப்பொழுது சாமுவேல், 13வது வசனம், 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். சகோதரருக்கு முன்பாக தான் தாவீது அபிஷேகிக்கப்படுறார். அவங்க சகோதரர்கள்லாம் இவன் இல்லை, இவனை புறக்கணித்தேன், இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, இப்படியே சொல்லி சொல்லி தாவீதை தெரிந்து கொள்ளும் போது, அதுலயும் தாவீதை கூப்பிட்டு, ஆள் அனுப்பி கூப்பிட்டு, தாவீது வந்தாதான் நான் கை நினைப்பேன், சாப்பிடுவேன்னு தாவீது சாமுவேல் சொல்லி, சகோதரருக்கு முன்பாக தாவீதை தைல கொம்பை எடுத்து வந்த வேலையை நிறைவேற்றுகிற இந்த பணியை சகோதரர்கள் குடும்பம் பார்க்கிறாங்க. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இன்னொரு பார்வை என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கி இருந்ததுனால தான் தாவீதினால அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல முடிந்தது. இதுக்கு அடுத்துதான் அவர் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியையும், கரடியின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியையும், அவர் 2 ஆட்டுக்குட்டியை காப்பாத்திருக்காரு. கரடியிட்டையும் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு, சிங்கத்துக்கிட்டையும் ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு. இப்ப நாம கூட இந்த ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் மந்தையில
நம்ம சில நேரத்துல கரடி கையிலயும் மாட்டிக்கிறோம், சிங்கத்து கையிலயும் மாட்டிக்கிறோம். எது சிங்கம் எது கரடின்னு தெரியல. நீங்க கரடியா நீங்க கரடி சிங்கமானு எனக்கு தெரியல, அல்ல நீங்க எந்த சிங்கத்துக்கிட்ட எந்த கரடி கிட்ட நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு தெரியல. அதனால கரடி உறவு சிங்க உறவு நமக்கு வேண்டாம். நம்ம மெய்ப்பனோடு உறவாக இருப்போம். இதுவும் ஒரு பிராக்கெட்ல சொல்லிக்கிறேன். நீங்க நியாயாதிபதியின் புஸ்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அங்க 14வது அதிகாரம் சிம்சோன் திம்னாத்துக்கு பெண் பார்க்கறதுக்கு போறாங்க அவங்க அப்பா அம்மாவோட. அப்படி போகும்போது நியாயாதிபதிகள் 14:5-6, நியாயாதிபதிகள் 14:5-6, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், எப்படி தாவீது கையில ஒன்றும் இல்லாதிருந்தும், அதை சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சோ கர்த்தரோட ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சிங்கத்தை பிடிச்சி கிழிக்கிறது, வாயை கிழிச்சு அதை அவர் ஆட்டுக்குட்டி மாதிரி அசால்ட்டா அதை சாகடிக்கிறது அப்படின்றது அது எல்லா மனுஷனும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு தனி தைரியமோ, அதுக்கு ஒரு தனி ஒரு மிருகத்தோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முறை தெரிஞ்சிருக்கணும். எப்படி இது அசாத்திய விதத்துல ஒரு அபூர்வமாக ஒரு அசாதாரண வல்லமை எங்கிருந்து வந்தது அப்படின்னு நியாயாதிபதிகள் 14 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமா இறங்கினதினால் கையில ஒண்ணு இல்லாத இருந்தும் சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அந்த பாலசிங்கத்தை அவர் கிழித்து போட்டதா வாசிக்கிறோம். இந்த தாவீதும் கூட அவர் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர் உண்மையா இருந்ததுனால அவர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்கிற பார்வை எப்படி ஒரு கண்ணோட்டமோ, அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் மூலமாக அந்த தைல கொம்பு தாவீதின் தலையின் மீது ஊற்றப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல் இறங்கி இருந்ததுனால தாவீது தன்னுடைய மந்தைய குறித்த கரிசனையினுடைய அளவு இன்னும் அதிகமானது என்கிற பார்வையும் நம்ம சிந்திக்கிறது நல்லது. அதனாலதான் தாவீதுனால அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் தேவ ஆவியானவருடைய வல்லமையோடு அவர் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் கொன்று போடுகிறார். சோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினதுனால தாவீது என்ன உணர்றாருன்னா தன்னுடைய வாழ்வில ஞானமும் வல்லமையும், விஸ்டம் அண்ட் பவர், ஒரு மைட்டி பவர் அவருக்குள்ள செயல்படுறத தாவீது அந்த மந்தைகளை மேய்க்கும் போதே அவர் உணர்றார். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய செரிமோனி எல்லாம் நடக்கல. ரொம்ப ஒரு சீக்ரெட் செரிமோனி தான் அந்த பெத்லெகேம் வீட்டுல, ஈசாய் வீட்டில் நடந்தது. தாவீதினுடைய தலையின் மேல கிரீடம் சூட்டப்படவும் இல்லை, தாவீதுடைய கைகள்ல செங்கோல் கொடுக்கப்படவும் இல்லை. அங்க ஒரு பெரிய செங்கோல் கொடுத்து இப்ப இங்கிலாந்துல எப்படி ராஜாவாக அவர் எலிசபெத் ராணியுடைய மகன் அவர் ராஜாவா முடிசூட்டப்பட்ட போது அவருக்கு ஒரு பெரிய அது ஒரு எத்தனை மில்லியன் கணக்குல அவங்க செலவழிச்சு அவர் தான் பட்டத்து ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். தலையில கிரீடம் வச்சாங்க, கையில செங்கோல் கொடுத்தாங்க. தாவீது கிட்ட இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவர் தைல கொம்பை எடுத்தார், எண்ணெய அவர் தலையின் மீது ஊற்றி சகோதரருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இங்க கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது ஒண்ணு தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுவதற்கும் ஆட்டுக்குட்டிகளை அந்த சிங்கம் கரடி வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கும் ஒரு வல்லமைய, ஒரு சக்திய, ஒரு அசாதாரண பலத்தை அவர் பெற்றுக்கொள்ள கொண்டார். அதே நேரத்துல இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சவுல் பிற்பாடு அவர் தேவ ஆவியை இழந்ததுனால அவருக்கு ஒரு பொல்லாத ஆவி அவர்கிட்ட வந்துருச்சு. தேவ ஆவியை இழந்தவர்கள் பொல்லாத ஆவியினால அவங்க ஆட்கொள்ளப்படுவார்கள். அதாவது வீடு சுத்திகரிக்கப்பட்டு காலியா இருக்கும்போது பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்ற வசனத்தின்படி சவுளுடைய முந்திய நிலைமையிலையும் பிந்திய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ்ல இப்ப இருக்கிறார், ஆவிக்குரிய பிணியில இருக்கிறாரு. அந்த பொல்லாத ஆவி வரும்போது அவரை ரொம்ப கலங்க பண்ணுச்சு. அப்பொழுது 1 சாமுவேல் 16:16 சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எல்லாம் சவுளுடைய ஊழியக்காரர்கள் தேடுறாங்க. அப்பொழுது 17வது வசனம்,
சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சவுல் ராஜாவுடைய வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக 1 சாமுவேல் 16:18, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இந்த சம்பவமும் கூட சாமுவேல் மூலமாக தாவீது அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடுதான் நாம் வாசிக்கிறோம். சோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்ததுனால தாவீது ஒரு நல்ல ஒரு இசை வாசிக்கிறவராக, இசை கருவிகளை இசைப்பதிலோ பாடல்களை ஏற்றுவதிலோ ஒரு விசேஷித்த தாளந்து தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் ஒரு தேவ நோக்கம். ஏன்னா இந்த 150 சங்கீதங்கள்ல ஒரு அதிகபட்சமான மேக்சிமம் பாடல்களை, திருப்பாடல்களை, சங்கீதங்களை தாவீதின் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த வேத புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பாடல்கள் வெறும் பாடல்கள் இல்லை, வெறும் ராகம் இல்லை. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், மஸ்கில் ராகம் அப்படின்னு சொல்லி பல ராகங்கள் இருந்தாலும் அந்த ராகங்கள் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம், நமக்கு இல்லை. ஆனா தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு பாடலையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலதான் ஒவ்வொரு வரியையும் அவர் எழுதினார். ஏதோ கீறிட்டு போல, ஏதோ பாடிட்டு போல. அததான் கொலோசியர்கள் நாம் வாசிக்கிறோம், ஞான பாட்டு. சங்கீதங்கள், கீர்த்தனைகள் ஞான பாட்டுகளினாலே ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். அவருடைய பாடல்கள்ல அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது உப்பால் சாரமீறிய வார்த்தைகள், அதுல ஒரு சால்ட்டினஸ் இருக்கு, அதுல ஒரு அனுபவ வார்த்தை இருக்கு. அதே நேரத்துல அவர் பாடல்கள் மூலம் போதித்து கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய 21 நூற்றாண்டுகளாக தாவீதினுடைய பாடல்கள் ஒரு போதனை பாடலாக, ஒரு டீச்சிங் ஒரு பாடலாக இருக்குது. அவருடைய கீழ்ப்புடையாமை, அவருடைய பாவத்தினுடைய விளைவாக அவர் பாவ மன்னிப்பை பெற்று ஒரு ராஜா வெளிப்படையாக நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று வெளிப்படையாக அறிக்கையிட்டதும் எழுதியிருக்கு. சோ அவருக்கு தேவ ஆவியானவர் இந்த சாமுவேல் மூலமாக அபிஷேகித்த நாளிலிருந்து தாவீதுக்கு இசை வாசிக்கிற, பாடல்களை இயக்குகிற ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை தாழ்ந்து தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினதினால் உண்டானது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, டேவிட் he was a brave warrior, man of war, he has a good judgment and the Lord was with him. நான் ஆங்கிலத்தில் சொல்றது காரணம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, பிரதர் தயவுசெய்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் ஆந்திராவை சேர்ந்தவர், நான் கேரளாவை சேர்ந்தவங்க, எனக்கு தமிழ் அவ்வளவா வராது, கொஞ்சம் வசனம் சொல்லும் போது இப்போ 1 சாமுவேல் 16:18 சொன்னீங்கன்னா 1 சாமுவேல் 16:18 சேர்த்து சொல்லுங்க பிரதர், அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்பப்ப நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா தமிழ் தெரியாத என் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வசனம் புரியும், அவங்களும் கொஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் நடுநடுல இங்கிலீஷ் பேசுறேனே ஒழிய நான் டங்கிலீஷ் பேசணும், தமிழ் மொழிய இங்கிலீஷோட நான் குழப்பி கலந்து பேசணுன்றதுக்காக பேசல. எப்படியாவது யார் குத்துன நெல்லு அரிசி ஆகணும், எப்படியாவது வசனம் போய் சேரணும் என்பதற்காக தான் அங்காங்கே நடுவில் நான் ஆங்கிலம் பேசுறேனே ஒழிய எனக்கு ஆங்கிலம் தெரியும், அந்த அறிவு இருக்குதுன்றதுக்காக நான் பேசல, தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்க 18வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தாவீதின் மேல வந்து இறங்கினதுனால அவர் வாசிப்பதில் தேறினவராகவும் பராக்கிரமசாலியாகவும் ஒரு மேன் ஆஃப் வாரியர், ஒரு யுத்த வீரனாக, எப்படி ஒரு மேய்ப்பன் யுத்த வீரனா ஒரு சவுளுடைய வேலைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கரடியும் சிங்கத்தையும் அவர் கொன்னதை கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சவுளுடைய வேலைக்காரவங்க. எப்படியோ அந்த சவுளுடைய வேலைக்காரன் தாவீத பார்க்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது, ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருக்கிற ஒரு யுத்த கலை, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அதாவது he had a good judgment, காரிய சமர்த்தன். ஒரு வேலையை துவங்கினா அதை வெற்றி எடுக்கணும், அதை நம்ம ஒண்ணு செய்தா அதை எப்படியாவது தவமா கடந்து அதுல வெற்றி பெறணும், முயற்சி செய்யணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அந்த விடாமுயற்சி, கடின உழைப்பு, இதெல்லாம் தான் அந்த காரிய சமர்த்தன் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள். அது ஏதோ செஞ்சு பார்ப்போம், வந்தா லாபம், வராட்டி போகுது அப்படின்னு கிடையாது.
நம்ம 1,00,000 ரூபாய் போட்டு பார்ப்போம், அது லாபம் வந்தா வருது, இல்லைன்னா அதை அப்படியே நிறுத்திடுவோம், அந்த 1,00,000 ரூபாய் குப்பைக்கு போட்டோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு ரூபாவும் முக்கியமானது, ஒவ்வொரு முயற்சியும் நேரமும் முக்கியமானது. அதுல நல்ல பலன் காணும் வரைக்கும் முயற்சி இதுதான் காரிய சமர்த்தன். தேவ ஆவியை பெற்றவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துவாங்க. ஞானம் உள்ளவர்களைப் போல காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் யோர் டைம். அதே நேரத்தில் சௌந்தரியம் உள்ளவன் முக்கியமானது. 1 சாமுவேல் 16:18 சவுலுடைய வேலைக்காரன் தாவீதை குறித்து சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று நாம சொல்றோம். நம்மளை பார்த்து மற்றவங்க இவங்க தேவ ஆவியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு, அல்ல கர்த்தர் இவங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்றாங்களா? சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னு மற்றவங்க சொல்ற மாதிரி வாழ்கிறது தான் தேவ ஆவியானவரை பெற்ற அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 சாமுவேல் 16:13 சகோதரருக்கு முன்பாக தான் தாவீது அங்க அபிஷேகம் பண்ணப்படுறார். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஆனா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல எலியாப் மூத்த சகோதரன், தாவீதினுடைய மூத்த சகோதரன், ராணுவத்தில் இருக்கிறவர், தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. 28வது வசனம், 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட தாவீது பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னதாக வாசிக்கிறோம். கோலியாத்து இந்த பிரச்சனை பியூட்டிஃபுல்லான வார்த்தை என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு கமெண்ட்ரியில் எழுதியிருந்தது. அதை சொல்லி இந்த நாளின் செய்தி நான் முடிவு செய்கிறேன். God orchestrated the war situation to introduce David to the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு தாவீதை தேவனே இன்ட்ரோடியூஸ் பண்றார். தேவனே அறிமுகம் செய்வதற்காகத்தான் தேவன் இந்த வார் சிச்சுவேஷன், இந்த போராட்டமான, இஸ்ரவேலிலேயே உயர்ந்த மனிதன் சவுல், அங்க பெலிஸ்தியர்கள்ல உயர்ந்த மனிதன் கோலியாத். ஆனா சவுல் தானும் போகல, தன் மகன் யோனத்தானையும் அனுப்பல, துணியல. 40 நாள் பகலும் காலையிலையும் சாயந்தரமும் பெலிஸ்திய கோலியாத் தேவனை தூஷிக்கிறான், இஸ்ரவேலர்களை தூஷிக்கிறான், அவமானப்படுத்துறான். இந்த வார் சிச்சுவேஷனை தேவனே ஆர்கெஸ்ட்ரா நடத்துற மாதிரி காட் ஆர்கெஸ்ட்ரேட்டட், அவரே இதை அனுமதித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தாவீதை அறிமுகப்படுத்துவதற்காக கோலியாத்தை தேவன் அனுமதித்தார் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரியில வாசித்தேன். இன்னைக்கும் கூட கர்த்தர் ஒரு தேவ மனுஷிய தேவ பிள்ளைய அறிமுகப்படுத்துவதற்காக தான் அங்க பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஒரு கலவரத்தை அவரே அனுமதிக்கிறார். அந்த போராட்டமான சூழ்நிலை, ப்ராப்ளம்ஸ்ல தான் சொல்யூஷனாக கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை பெற்றவங்களை கொண்டு வெற்றியை அவர்களை கொண்டுதான் கொண்டு வர்றார். ஸோ இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் மீதமுள்ள வசனங்களை நாம் தொடர்ந்து அடுத்த கூட்டத்தில் சிந்திக்கலாம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழப்பிக்கிறவர் நீர். எங்களை அழைத்து கொண்டு வந்தவர் நீர், எடுத்தவர் நீர். முக்கியத்துவம் கொடுக்கப்படாத எங்களை, அவமதிக்கப்படுகிறவர்களாய் இருந்த எங்களை, அழைப்பு கொடுக்கப்படாம தெரிவிக்காமல் இருந்த தாவீதை போல குடும்பத்துல கூட அவமதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நீர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறீர். ஞானிகளை வெட்கப்படுத்த, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, பலவீனர்களை, பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறீர். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு போராட்டம், உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நாங்கள் இன்னும் திடன் கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு சான்றோர்களாக வாழ தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. உடைய ஆவியை பெற்றதனுடைய விளைவாக நாங்கள் வேறு மனுஷனாக மாற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் உள்ள சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர். வயதான காலத்திலும் சாமுவேல் ஏமாற்றப்பட்டார், ஏமாந்து போனார். நாங்களும் ஏமாற்றப்படுகிறவர்கள், ஏமாந்து போகாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிகிற தேவ பார்வையை தருவீராக.
இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகக்கடவது. என்னை நீங்களையும் தாழ்த்துகிறோம். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.